ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சத்யா ஹெல்த் குக்கிங் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்தது தான். காலையிலே எந்திரிச்சதுமே நான் சாப்பாட்டுக்கு அரிசி எல்லாமே போட்டுட்டு மிஷினில் உட்காந்துட்டேன். இது ஒரு நாளைக்கு முன்னாடியே 2 ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு சமையலும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ப்ளவுஸை தைக்க தைக்க சாப்பாடு பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு ப்ளவுஸ் மிச்சம் இருந்தது. அதையும் நம்ம பையனை காலேஜுக்கு அனுப்புனதுக்கப்புறமா உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 9:30 அந்த டைமில் முடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ காலையிலைக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் மதியம் சாப்பாட்டுக்கு சாதம் வடிச்சிட்டு பருப்பு போட்டு எம்டி சாம்பார் வச்சுருந்தேன். காய்கறி எதுவுமே போடாமல். காய்கறி எல்லாமே வீட்டில் காலியாகிட்டு அதனால தான் மெயின் வரணும். வேறு மதியத்துக்கு பையனுக்கு தொட்டுக்க எதாவது வேணும் இல்லையா, முட்டையும் நம்ம வெங்காயம் எல்லாம் மிளகாயெல்லாம் போட்டு வதக்கி முட்டையை அடித்து ஊற்றி நல்லா முட்டை வறுவல் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். வேலை நார்மலாக போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய காசு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வெளியில் தேவைகளுக்கு போயிட்டே இருக்கிறதுனால காய்கறியுமே 2, 3 நாளாக வாங்கலை. அப்படி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துகிட்ருக்கோம். நம்ம வீட்டில் நார்மலாக எப்போவுமே பருப்பு இருக்கும், வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்படி ஏதாவது இருக்கிறத வச்சு ஒரு 2, 3 நாளாக சமாளித்தாச்சு. சண்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா கருவாடு வச்சு தான் சமாளிச்சிருந்தேன். இப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ நமக்கு மாத சம்பளம் வரலைன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வேலை செய்கிறது ஒரு நாள் செய்வோம், ஒரு நாள் செய்ய மாட்டோம். அதுக்குன்னே நம்மளும் தனியாக தேவைகள் வச்சுருப்போம். அந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் 2 மாதமாகவே போயிட்டு இருக்குது. இருந்தாலும் அந்த சம்பளங்கள் ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கி அப்படி சரியாயிரும். இருந்தாலும் நம்ம கஷ்டம் நமக்கு மட்டும்தான் தெரியணும். வெளியிலேருந்து பார்க்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்க, எப்படி அவங்களுக்கு வருமானம் வருது, அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். எல்லார் வீடுகள்லையுமே இப்படி தான் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்பா எப்படி வாழ்கிறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அவங்கக்கிட்ட நம்ம நல்லா டீப்பாக கேட்டால் தான் அவங்களோட கதைகள் எல்லாமே சொல்லும்போதும் அவங்க வீட்டுக்குள்ளே இவ்வளோ கஷ்டம் இருக்குதா அப்படிங்கிறதே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் மனுஷனோட வாழ்க்கை. எல்லார் வீட்லேயுமே நடக்கிறது அப்படி தான். வெளியில் கஷ்டத்தை காமிக்காமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படியே கடந்து போயிட்டுருப்பாங்க. இப்போ அந்த 2 ப்ளவுஸையுமே நான் முடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் இன்னொரு மிஷின் இருக்குது பாருங்க. அது ரொம்ப நாளாகவே கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருந்துட்டு இருந்தேன். நான் இந்த மிஷினில் யூஸ் பண்ணுறதுனால இது அப்படியே இருக்குது. இது அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம பக்கத்திலேயே ஏதாவது துணியெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா, டக்குனு அதில் எடுத்து எடுத்து வச்சுட்டே இருப்போம். மிஷின் நான் ஒரு 9 வருஷமாக யூஸ் பண்ணேன். அந்த கத்திரி எல்லாம் வச்சு வச்சு அந்த இடங்கள் எல்லாமே கிளிட்டு அந்த பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சிட்டு, இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கிறதுனால அந்த பிளேட் எல்லாமே துரு பிடிச்சிருக்கு. இப்போ என் மகா நான் வீட்டில் சும்மா தானமாக இருக்கேன், நான் மிஷினில் ஏதாவது தச்சு பார்க்குறேன் அப்படின்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்து வச்சுருக்கா. இது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்மளால் சொல்லி அழ முடியாத கவலை இல்லாமல் நான் அந்த மிஷினில் படுத்துட்டு கொஞ்சம் நேரம் அழுதுட்டேன் அப்படின்னா எனக்கு தானாகவே ரிலீஸ் ஆகிரும். அப்படியே எந்திரிச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நம்ம ஒருத்தவங்ககிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் என்னோட தையல் மிஷின்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இப்போ அந்த மிஷினை பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா காலையிலே சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெய்லரிங் சேனலுக்கு வீடியோ எடிட் பண்ண வேண்டியது இருந்து ரொம்ப நாள் ஆகிட்டு இந்த வீடியோ எடுத்து. உத்திரத்துக்கு முன்னாடியே எடுத்தது. அப்போ அவசர அவசரமாக கொஞ்சம் துணிகள் தைச்சிட்டு இருந்தனால வீடியோ எடுத்து அப்படி இப்படியே வச்சுருந்தேன். எடிட் பண்ணக்கு சுத்தமாக டைமே இல்லை. அதுக்கு இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம நாகர்கோயில் போயிட்டு வந்திருந்தோம் இல்லையா, போயிட்டு வந்துட்டோம். என்னாச்சுன்னு தெரியல. ஃபோனை எடுத்தாலே எனக்கு கண்ணெல்லாம் ஒரே வலிக்க ஆரம்பிச்சிட்டு, சுத்தமாக ஒரே தலைவலி வந்துகிட்டே இருந்தது. ஃபோனை எடுத்து நம்ம எடிட் பண்ணணும்னு உட்காந்தாலே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்கும், வலிக்கும். அதனால அப்படியே வச்சுட்டு நான் எடிட் பண்ணவே இல்லை. 2, 3 நாளாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது இன்றைக்கி தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். கை மாடலும் அடுத்த நாள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதையும் வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் நேரமாக சும்மாவே உட்காந்து நம்ம வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். என் பையன் தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்து ஒரு 3 லவ் பேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தான். நம்மகிட்ட இருக்கிறது அந்த கிளி மாதிரி இருக்கும் பாருங்கள். இது பாருங்க, நல்லா வெள்ளையும் மயில் கலரும் கலந்து இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. ஒரு 3 ஒன்று கொண்டுட்டு வந்திருந்தான். அது நம்மகிட்ட இருக்கிறத விட பெருசாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இதை உள்ளே விட்டதுமே அது பயந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் அதை கொத்தி கொத்தி விரட்ட ஆரம்பிச்சிது. அதனால் கொஞ்ச நேரம் அது பக்கத்துலேயே உட்காந்து அதை பார்த்துட்டே இருந்தோம். பாருங்கள் சண்டை போடுறத.
இது எல்லாமே புதுசாக 2, 3 வந்த உடனே அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொத்தி கொத்தி விரட்டிட்டு இருக்குது. அதனால அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து இருந்துட்டோம். கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஆனால் நம்ம சின்ன பிள்ளைங்க வந்து சண்டை போடுவாங்க பாருங்க, அதே மாதிரி அதுவும் சண்டை போட்டு விரட்டி விரட்டி விளையாடிட்டு கிடந்து. இது எப்படியோ பழகுறதுக்கு 1, 2 நாள் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம அப்பப்போ கவனிச்சுக்கிடணும் சண்டை போடுதா இல்லையான்னு. அது அதான் நம்ம இதெல்லாம் அப்படி ஆனா அதுக்கு அனுபவம் இருக்குமா இருக்கும். இதே மாதிரி இதுக்கு ஏதாவது அடி வாங்கியிருக்கோம். இது பெரிய சட்டை. இது பெரிய வித்தியாசமா இருக்குன்னா இது இந்த மூக்குக்கு மேல வாய் பேர் எப்பவும் ஆடிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு பெரிய வாயா இருக்குது, அதுக்கும் வாயாடிட்டு தான் இருக்கு. அது 2 பேசியாவே விடாது, என்ன நம்ம பக்கத்தில் விடாது அப்படின்ட்டு அது 2 பேசுது. இது சொல்லுது, யார் வந்தாலும் நான் விட மாட்டேன், புதுசாக வந்தவே அந்த எல்லைக்குள்ள தான் இருக்கணும். இந்த எல்லைக்கு சரியான ரவுடி இந்த மஞ்சள் இருக்குது சொத்தால இருக்குது. எலி புழுக்க மாதிரி இது ரவுடித்தனத்தை பேர் இருக்குதுண்ட. இங்கே விரட்டுக்கு நான் போகிறேன் நீ போகிறேன்னு தாங்க பார்த்துக்க. இப்போ இங்கே விரட்டிட்டு வரோம். இது எதுக்கு ரத்தம் நிறைய வந்து இருக்கும், இருக்குது அடிபட்டுருக்கு நல்லா ஒரு சைடோட. இங்கே பாரு இங்கே வந்தாச்சு. அந்த மாதிரி கொட்டது பேரு இந்த மஞ்சள் தான். மஞ்சள் தான் ரவுடி. இந்த மஞ்சள் ஆளினால் ரவுடி. இது கொத்தி பதம் பார்த்துட்டு போகுது. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். ஒன்றுனா கொஞ்சம் நார்மலாகவே சரியாக ஆரம்பிச்சிட்டு, இருந்தாலும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 3மே ஓரளவுக்கு தனியாக தான் இருக்குது. அது எல்லாமே ஒரு பக்கத்தில் இருக்குது. அந்த பழசு இருக்குது பாருங்க அதெல்லாம். அதில் அந்த ஒன்றே ஒன்று மட்டும் பயங்கர சேட்டை. வந்த அண்ணலேருந்து பார்க்க தான் செய்கிறோம். ஒரு மஞ்சள் ஒன்று இருக்குது. அது வந்து குட்டி தானா, இருந்தாலும் அது எல்லாத்தையும் விரட்டி விரட்டி கொத்துது. எந்த பானைக்குள்ளே எந்த குருவி போனாலும் அதை கொத்தி கொத்தி விரட்டிட்டு அப்படி வந்து கம்பியில் உட்காந்துருக்கோம். சரியான சேட்டை. நம்ம வந்து வீட்டில் பிள்ளைங்க ஏதாவது ஒன்று வால் பண்ணோம் பாருங்க, அதே மாதிரி ஒன்று வால் பண்ணிட்டு தெரியுது. சரி, எல்லாம் போக போக சரியாயிரும். அடுத்த நாள் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.